ஆத்மகாரகரான சூரிய பகவான் இம்மாதம் ராகுவால் கிரகண தோஷம் அடைகிறார். 9ஆம் இடமான சிம்ம ராசியும் கேது பகவானால் பாதிப்படைகிறது. எனவே தந்தையாரின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். குருவின் பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் முன்னேற்ற பலன்களே ஏற்படும். ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகும் வரை எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. பெரிய முதலீடுகளை மேற்கொள்ளாதீர்கள். நவகிரகங்களில் 6 கிரகங்கள் இந்த மாதம் குருவின் பார்வையிலும் குருவின் வீட்டிலும் அமர்ந்துள்ளன. எனவே அனைத்திலும் நேர்மறையான பலன்களே கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும், மேஷம், சிம்மம், மீன ராசிக்காரர்கள் சிறந்த வாழ்க்கை துணையாக அமைவார்கள். மிதுனம், கன்னி, ரிஷபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் பக்ரமாக உள்ளதாலும் பகை வீட்டில் அமர்ந்து சஞ்சரிப்பதாலும் வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுள் என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி அவருக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும். சந்திராஷ்டம தினத்தில் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். ஆடம்பர பொருள் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். விருந்துகள் மற்றும் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். தாயின் உடல் நலமும் சீராகும். உங்கள் தொழில் மற்றும் வேலையில் இரட்டிப்பு லாபம் ஏற்படும். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் சிலரிடம் பகையையும் நோயையும் நிச்சயம் கொடுப்பார். நோயானது உங்கள் அதீத சுகபோகத்தினாலேயே உங்களுக்கு ஏற்படும். எதிலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை மறவாமல் அளவுடன் செயல்படுங்கள். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.